போராட்டத்திலேருந்து தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன விஷயம்னா, என்னோட படங்களை வைத்து வேற கருத்துக்களை, அதாவது என்னுடைய குறிக்கோள் வந்து வெறும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து மாணவர்களோட நானும் உட்காந்துருக்கேன். நானும் ஒரு மாணவன். இப்போ ஒரு சமீபமாக முதல் 3 நாட்கள் எதுவும் இல்லை. சென்னை இருந்தேன், திருப்பியும் வந்து கோயம்புத்தூரில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்காந்துருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு நேற்றுலேருந்து என்னென்னா, ஒரு படத்தை போட்டு அதில் வேற கருத்துக்கள், பிரதமரை திட்டியோ இல்லை வேற ஏதோ கட்சியை திட்டியோ, அது போக, அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பல மதங்களை சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து வளர்ந்தேன். இஸ்லாம் மதத்தை திட்டி ஒரு விஷயத்தை எழுதுறதும், அதுக்கு என் படத்தை போடுறதும், இது என்ன ஆகும்னா வந்துட்டு, எனக்கும் இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாணவர்களுடைய போராட்டம். இதுக்கும் என்னோட பங்களிப்பு வந்து ஒரு 0.0001% தான். ஆனாலும் அந்த 0.0001% தவறான நோக்கத்தினால ஒருத்தர் மனதில் ஒரு போராட்டம் தந்துடக்கூடாதுன்னு தான் இப்போ நான் ஒரு ஈவினிங்காக வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதுலேருந்து தள்ளி நிற்கிறேன். மாணவர்கள் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை, அதாவது என்ன ஜல்லிக்கட்டு நடக்கணும்னா என்ன வேணுமோ அதுக்காக போராடுங்க. இவ்வளவு நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதிலிருந்து இப்போ ஐயா சொல்றதை பார்த்தா, இந்த ஜல்லிக்கட்டு இப்போதைக்கு ஒரு சட்டமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. சட்டமன்றம் கூடணும். கோயம்புத்தூர்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் களத்துல தான் இருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இவ்வளவு நாள் இந்த வெற்றி வந்தாலும், இந்த வெற்றி வந்துச்சுன்னா இது அனைத்துமே மாணவர்களுக்கு சொந்தமான வெற்றி, இளைஞர்களுக்கு சொந்தமான வெற்றி. இதை வேற எந்த குரூப்பும் வேற எந்த அமைப்பும் தட்டி பறித்து விட கூடாது அப்படிங்கிறது ரொம்ப குறியா இருக்கும். என்னையும் சேர்த்து, அதாவது ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். 99% வெற்றி அவ்வளவுதான், இது உறுதி அளிச்சாச்சு, நம்ம 99% ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற இவங்க வந்து ரொம்ப திட்டவட்டமா அறிவிச்சிட்டாங்க. இப்ப மாணவர்கள், அதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. மாணவர்களே ஆரம்பித்த ப்ரொடெஸ்ட், இளைஞர்கள் ஆரம்பித்த ப்ரொடெஸ்ட், இளைஞர்களே நல்ல வழியில் முடித்து கொண்டா நாளைக்கு, உலகமே நான் என்ன சொல்றேன்னா, உலகமே உற்று பாக்குது, தமிழகத்தை உலகமே உற்று பாக்குது. ஏன்னா இவங்க சரித்திரம் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. என்னோட ஆசையெல்லாம் என்னன்னா, மாணவர்களே இதை ஜெயிச்சிட்டாங்கன்னா மாணவர்களுக்கு தான் அந்த பேர் போகணும், இளைஞர்களுக்கு தான் அந்த பேர் போகணும், வேற யாரும் அதை தட்டி பறிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு சாயந்தரம் என்ன சொன்னேன்னா, வேற சில அமைப்புகள் உள்ள பூந்துட்டாங்க, வேற சில கோரிக்கைகளோட நிக்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயம் இல்ல. நேத்துல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, டிராபிக் ரெகுலேட் பண்றது யங்ஸ்டர்ஸ், குப்பையை கூட்டுறது யங்ஸ்டர்ஸ், சோறு போடுறது யங்ஸ்டர்ஸ், எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஆனா வெளியில இருந்து ஒரு சின்ன யானையில ஒரு கேங் வராங்க, வந்து என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்களை தாக்குறாங்க, ஒரு கேங் இந்துக்களை தாக்குறாங்க, ஒரு மத பிரச்சனை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு கேங் தேசிய கொடி வந்து இது பண்ணிருக்காங்க, இன்னொரு கேங் என்ன பண்றாங்க, பெப்சி கோக்கை பேன் பண்ணின்னு ரோட்ல இது ஊத்திட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த போராட்டம் இப்படியே போச்சுன்னா நீர்த்து போயிடும், கொள்கை இல்லாம போயிடும், தவறான பாதை போயிடும். மாணவர்கள் செஞ்ச நல்ல விஷயம் யாரோ செஞ்ச தப்பான விஷயத்தினால கெட்டு போயிடும். அதனால நாங்க என்ன முடிவு, என்னுடைய கருத்து இதுதான். நான் ஏன் வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம், இப்ப வந்து எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் நான் விலகி நிற்கிறேன். என்னோட தனிப்பட்ட கருத்தை சொன்னேன். இல்ல ஆதியோட வந்து அதாவதுங்க, நான் பச்சையாவே சொல்லிடுறேன். என்னன்னா, நாளைக்கு இது வந்து முழுக்க இது நிரந்தர வெற்றி தான். அது இவங்க எல்லாரும் உணர்ந்துட்டாங்க, எனக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அது மத்தியானமே எனக்கு புரிஞ்சிருச்சு, இது நிரந்தர வெற்றின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 99% வெற்றி பெற்றுட்டோம். அந்த 1% திருப்பி நாளைக்கு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்னதான் நீங்க என்ன ஆக்ட் இது பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடியில எல்லாமே சட்டத்துக்கு அடியில் வரும், சரியானா? ஆக நாளைக்கு யாரும் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு நீங்க யாரையும் தடுக்க முடியாது. இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிட்டோம், இந்த நிரந்தர சட்டம் ஆயிடும், வெற்றி பெற்றுவோம், எல்லாமே ஓகே. கடந்த 5 நாட்களா சரியான முறையில போராட்டம் போயிட்டு இருக்கு, ஓகே. நான் இப்ப இவங்க என்ன சின்ன பயம் என்னன்னா, நாளைக்கு ஒரு வேலை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. தமிழகத்தின் துரோகிகள்னு இந்த 5 பேர் போட்டோவை எல்லாரும் போட போறாங்க, கரெக்டா இல்லையா? இதுதான் நடக்கும். உங்களாலதான், நீங்க தான் எங்களை ஏமாத்திட்டீங்க, நாங்க மாணவர்கள் கூடணும்னு. அந்த பயத்துல தான் ஒருவேளை அவங்க எனக்கு இவங்க 4 பேர் பத்தி தெரியல, அந்த பயத்துல வேணா அப்படி சொல்லாம இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டோம். மாணவர்கள் தாராளமா போராட்டத்தை கைவிடலாம், நிரந்தர வெற்றி தான். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லி நாங்க என்ன ரீசன் நான் சொல்ல பாருங்க. அவங்க 10 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. நான் போன வருஷம் ஒரு பாட்டு போட்டேன், எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்க, ஓகே. இது நான் வந்து நீங்க இங்க வாங்க, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லல. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலயும் கூடி உட்காந்துருக்காங்க. யாராவது இங்க இருக்கிறவங்க கூட்டம் சேர்த்தணுமா? இல்ல, மாணவர்களே கூடினவங்க. நேத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா, நானும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருந்த விஷயத்துல நான் மைக்ல சொல்றேன், சரிப்பா இப்ப முழு ஃபைனல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கறேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றான்,
அண்ணா இல்லண்ணே இவங்களெல்லாம் நீங்க இந்த கூட்டத்தை நீங்க உள்ள சேர்த்துக்க கூடாது, ஏன்னா இவங்க வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க. நான் இதை தான் இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருந்தேன். நான் அப்போ வந்து எனக்கு ஒரு ஷாக்கா இருக்கு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம மதவாதத்தை உள்ள கொண்டு வராங்கன்னு பார்த்தா இவன் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பல பேர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. எங்கிருந்து வராங்க இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல. மாணவர்களும் பாவங்க, ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து இதுக்காக உட்காந்துருக்காங்க. மாணவர்களோட லைஃப் இதுல இருக்கு. அத்தனை பெத்தவங்களும் மாணவர்கள் எதுக்கு போராட்ட காலத்துக்கு அனுப்புறாங்கன்னா தமிழுக்காக என் பையன் நிக்கிறான்டான்னு அனுப்புறாங்க. எந்த பெத்தவங்களாவது நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ போகக்கூடாது, நீ இந்த மொழி. எங்க ஒரு சர்தார்ஜி தாங்க கோயம்புத்தூர்ல வாட்டர் பாட்டில்லாம் சப்ளை பண்றாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற போராட்டம் இன்னும் 2 நாள் கழிச்சு இப்படி போயிட்டு இருந்தா எத்தனையோ அமைப்புகள் உள்ள வந்துட்டாங்க. நீங்க கண்டிப்பா பத்திரிகைக்காரங்க அங்க இருப்பீங்க, போட்டோ எடுத்திருப்பீங்க. வேற ஆட்கள், வேற கோரிக்கை, பேன் பெப்சி, பேன் கோக்கு, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், ஜெர்சி மாடு உள்ள கொண்டு வரக்கூட எதேதோ விஷயங்கள். இப்ப இந்த விஷயம் கூடினது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் கூடியிருக்காங்க. அப்படிங்கிறவங்க தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம், தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம். மித்த விஷயத்தை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்க. நேத்து சேனாதிபதி என்ன போயிருக்காரு மெரினால, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக கிடைத்து விட்டது, இது நம்ம நிரந்தர வெற்றி, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு ஒருத்த கூட்டத்துல இருந்து கத்துறான். ஒரே ஒரு அவர் பண்ணும்போது அதுக்கு தான் நான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டேன். அப்புறம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னா ஒருத்தர் சொல்றாரு, அவர் திரு சொல்லாதீங்க, சும்மா பேரை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரே ஒருத்தர், அது ஒரே ஒரு ஆள் தான். என்னை வந்து ஒருத்தன் பிரஸ் பண்றான், நீங்க வந்து பிரதம மந்திரியை நீங்க திட்டுங்க, கோஷம் போடுங்க. இன்னொன்னு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது நடந்துச்சு. ஒரு என்னன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்க சாப்பாடு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல. நான் மதம் பேரை சொல்றதுக்கு பயப்படலைங்க. இஸ்லாமிய சகோதரர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், அவன் யாருன்னே தெரியல, அவன் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கிடையாது, தலையில ஒரு துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவங்க எதுக்கு வந்து இதுக்கு சாப்பாடு தராங்க? ஜல்லிக்கட்டு என்பது இனம், மதம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அதுல வந்து இவன் தான் விளையாடணும், அவன் தான் விளையாடணும்னு இல்லை. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்தியனா ஃபீல் பண்றோம்னா, இந்தியா செக்யூலர் ஸ்டேட். நீ கிறிஸ்தவனாரு, இஸ்லாமியனாரு, சர்தார், என்ன வேணாரு, சீக்காரு, இந்துவாரு, நீ எல்லாமே தமிழ் இந்தியன். நீ எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்தா நீ எல்லாமே தமிழன். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அனைவருமே தமிழர்கள், அவ்வளவுதான். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாத அமைப்புகள் வந்து இந்த மதம் ஜாதிங்கிற பிரிக்க பாக்குறப்பதான் நான் பயந்துட்டேன்.